கிறிஸ்துவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மளையும் அழைத்து இந்த இணையதளத்தின் வாயிலாக தேவனுடைய அடிப்படை சத்தியங்களை நாம் தொடர்ந்து தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ கடந்த வாரம் நம்ம என்ன ஒரு சத்திய பாடம் தியானித்தோம் என்றால், மனித ஆத்மா பாகம் 1. சகோதரர் கூட சொன்னாரு, எம்சி பண்ணுகின்ற பொழுது சில நெட்வொர்க் இஷ்யூனால அந்த கடைசி பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளால தியானிக்க முடியாம போயிருச்சு. ஸோ இந்த வாரம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம் மிஸ் பண்ண சில சத்திய வார்த்தைகளையும் அதோட கூட மனித ஆத்மா பாகம் 2 இது ரெண்டையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். எப்படி ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இந்த மனித ஆத்மா பாகம் 1ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆத்மா சாகுமா சாகாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான் நம்ம விடை நோக்கி சத்திய வார்த்தைகளை நம்ம தியானித்தோம். சகோதரர் நிறைய கேள்விகள் கேட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்திருப்பார். ஆத்மா எங்கே இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அநேக கேள்விகள் கேட்டிருப்பார். அதிலும் ஸ்பெசிபிக்கா ஆத்மா சாகுமா சாகாதா அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 கேள்விகள் மூலியமாக ஒரு சரியான ஒரு விடையை வேதாகமத்திலிருந்து நம்ம கண்டுபிடிச்சோம். விசுவாசிக்கிறேன், கண்டிப்பா யாரும் இதை மறந்திருக்க மாட்டீங்க. அந்த கேள்வி என்னன்னு பார்க்கின்ற பொழுது, ஆத்மாவிற்கு மரணம் இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கிறது. இதுக்குரிய எல்லா விடைகளையும் வசனத்தோட கடந்த வாரம் நம்ம தியானித்தோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி ஆத்மாவிற்கு ரத்தம் இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது ரத்தம் இருக்கிறது. ஆத்மாவை கத்தியால் குத்த முடியுமானா கட்டாயம் நிச்சயமாக ஆத்மாவை கத்தியால் குத்த முடியும். ஆத்மாவிற்கு அறிவு இருக்கிறதா அப்படின்னா, ஆத்மாக்கு என்ன இருக்குன்னா அறிவு இருக்கு. ஆத்மா சாப்பிடுமா அப்படின்னா கட்டாயமா ஆத்மா சாப்பிடும். அப்போ ஆத்மாங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அதைதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு ஆவி, ஒரு பேய் இல்ல ஆவியா இருக்கிறவர்கள் அப்படின்னா கட்டாயமா அந்த ஆவியா இருக்கிறவர்களுக்கு ரத்தம் இருக்காது, மரணம் இருக்காது, கத்தியால குத்த முடியாது, அறிவு தெரியாது. ஏன்னா அது ஸ்பிரிச்சுவல் பாடி இல்ல. அந்த ஆவி சாப்பிடுமானா சாப்பிடாது. ஆனா இதெல்லாம் ஆத்மா செய்கிறது என்றால் இது கட்டாயமா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன். இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா சகோதரர் எடுத்திருப்பார், திருப்பூர் குமரன் கூட ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு மனிதனும் அவனுடைய சிந்தனையும் சேர்ந்ததுதான் ஆத்மா. அப்ப இறந்தவங்க எல்லாம் பேசுறாங்களே, பேய் பிடிச்ச மாதிரி எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அது கடந்த வாரம் கூட நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது பிசாசு பிடித்த 2 பேர்கள் வந்தாங்க. அது பிசாசு பிடித்த 2 பேர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உன்னதோடைய தேவனுடைய குமாரனே அப்படின்னு கிளியர் அட்ரஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. தேவகுமாரன் அப்படிங்கிறது ஒரு கிளியர் அட்ரஸ். காலம் வரக்கு முன்னே ஏன் எங்களை நியாயம் தீர்க்க வந்தீர் அப்படின்னா, பிசாசு பிடித்தவர்களுக்கு ஒரு நியாயம் தீர்ப்பு நாள் ஒண்ணு இருக்கிறது. அதனாலதான் அந்த பிசாசு கேக்குது. அப்போ உள்ளுக்குள்ள இருந்து பேசினது யார் என்று பார்க்கின்ற பொழுது அது கெட்டு போன தேவதூதர்கள். கிளியரா நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு சம்பவம் பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்னன்னு பார்க்கின்ற பொழுது மரித்த சாமுவேல் பேசின மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு எல்லாம் தோணும், பிரதர் மரித்த சாமுவேல் என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்காரு. ஆத்மா சாகாதுன்னு சொன்னா எப்படி சாமுவேல் பேசியிருப்பார் என்பது ஒரு கேள்வி வரும். அநேக பிரசங்கங்கள்ல, அநேக கிறிஸ்தவர்கள்ல, அநேக கிறிஸ்தவ போதனையில இது சொல்வதுண்டு. பேய் பிடித்தவர்களுக்கு சொல்வதுண்டு, மனிதன் ஆத்மா சாகாது, பாருங்க சாமுவேல் பேசியிருக்கிறார் என்பது. இப்போ நம்ம எப்படி இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்போ சவுலை அபிஷேகம் பண்ணது சாமுவேல். அப்ப என்ன நடக்குது, தேவன் கிட்ட ஏதாவது ஒரு விடை தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய சித்தம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சவுல் யார்கிட்ட போவார்ன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் கிட்ட போவார். ஒரு சமயத்துல தேவனுக்கு விரோதமான காரியங்கள் யார் பண்ணிடுறாருன்னா சவுல் பண்ணிடுறார். அப்ப சவுலுக்கு பின்பாக தேவன் யார் அபிஷேகம் பண்ணுகிறார்னு பாத்தீங்கன்னா தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார்.
இந்த சமயத்துல சவுல் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ராஜ்யபாரத்தை விட்டு இறங்காமல் தாவீதை கொலை செய்யறதுக்காக என்ன பண்றாருன்னா சுற்றி திரிகிறார். இந்த மாதிரி சமயத்துல ஒரு வயதான காலத்துல சாமுவேல் என்ன பாத்தீங்கன்னா மரித்து போகிறார். அந்த சமயத்துல சவுலுக்கும் பெலிஸ்தருக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை உருவாகுது. இந்த சண்டையில சவுல் ஜெயிப்பாரா தோப்பாரா, நான் ஜெயிக்க போகிறேனா இல்ல தோற்று போகிறேனா என்பதை தெரிந்து கொள்வதற்காக இப்போ சவுல் சாமுவேல் கிட்ட போக வேண்டும். அன்பார்ச்சுனேட்லி அப்ப சாமுவேல் இல்லை, அவர் என்ன ஆயிட்டாருன்னா இறந்துட்டார். இதற்கு இந்த காரியத்தை நான் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு வசனத்தை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. உபாகமும் 18ஆம் அதிகாரம் வசனம் 10 to 13 வரை. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்கம் பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாய வித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். பாருங்க, வசனம் தெளிவா இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, தன் மகனையாவது தீக்கடக்கம் பண்ணுகிறவன். தீல போட்டுறாங்க பாத்தீங்களா, நரபலி கொடுக்குறாங்க, தீல வீசிடுவாங்க இஸ்ரேல் ஜனங்கள். அந்த ஒரு காரியத்தை மோலைக்கு முன்னாடி செஞ்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி குறி சொல்லுகிறவன், நாள் பார்க்கிறவன், நல்ல நாள் கெட்ட நாள் இந்த நாள் செய்யறது, அந்த நாள் பார்க்கிறவன், அஞ்சனம் பார்க்கிறவன், சூனியக்காரன், இந்த ஜோசியம் சூனியக்காரன், இறந்தவங்க கிட்ட பேசுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் தேவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா பாருங்க, மந்திரவாதியும் சன்னத்துக்காரனும் மாய வித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். அப்ப யோசிச்சு பாருங்க, தேவனுக்கு முன்பாக இதெல்லாம் அருவருப்பான ஒரு காரியம் இருக்கு. சாமுவேல் தேவனுடைய வார்த்தை பேசுகிறவர். சாமுவேல் குறித்ததான வசனம் என்ன தெரியுங்களா இருக்கு? அவர் வாழும் கால அவர் அவருடைய தீர்க்க தரிசனம் ஒண்ணு கூட தரையில விழுகவே இல்லையாமா. அப்ப சாமுவேல் என்ன சொன்னாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். காரணம் என்னன்னா, அவர் தேவனுடைய வார்த்தையை மட்டும் பேசுகிறவர். யோசிச்சு பாருங்க, தேவனுடைய வார்த்தை பேசுகிறவர், தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை பேசுகிறவர். யாராச்சும் வந்து ஒரு அஞ்சனை பாக்குற ஒரு ஸ்திரீ வந்து கூப்பிட்டா எந்திரிச்சு வந்துருவாரா? அன்இமேஜினபிள். இது நடக்காத ஒரு காரியம், தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம், இது அருவருக்கத்தக்க ஒரு காரியம். அப்படி இருந்து ஏன் நடந்துச்சு, அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எப்படி வாசிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. பயம் வந்துருச்சு. இப்போ சவுலுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த போருக்கு போனோம்னா நம்ம ஜெயிப்போமா இல்ல தோற்போமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயம் வந்துருச்சு. சரி, தேவன்கிட்ட போய் கேட்கலான்னா கேட்க முடியாது. ஏன்னா சாமுவேல் அங்க இல்லை. உடனே இவர் என்ன பண்றாரு பாருங்க, ஒரு மோசமான ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். என்ன செய்கிறார் பாருங்க. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நாம் வாசிப்போம். 7ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ என்னூரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். பாருங்க, சவுல் எவ்வளவு ஒரு மோசமான காரியத்துக்குள்ள போயிட்டார். அஞ்சனம் பாக்குறது தேவனுக்கு பிடிக்குமா? ஏற்கனவே தேவன் சொல்லிட்டார், அது எனக்கு அருவருக்கத்தக்க ஒரு காரியம். ஆனா இப்ப சவுல் யார் கிட்ட போறாருன்னு பாத்தீங்கன்னா, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ கிட்ட போறார். போய் என்ன பண்றார் வாசிப்பா பாருங்க. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். 13ஆம் வசனம் முதல். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அவருடைய என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சவுல் போயிட்டார், அஞ்சனா பாக்குற ஸ்திரீ கிட்ட போயிட்டார். சவுல் போய் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து சாமுவேல் கிட்ட பேச வேண்டும்,
அதற்கு நீங்க என்ன பண்ணுன்னா எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த அஞ்சனை பாக்குற ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய அஞ்சனை பாக்குற முறைமை எல்லாம் வைத்து இப்ப என்ன பண்றாங்கன்னா சாம்வேலை கூப்பிடறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப இந்த அம்மா என்ன பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு புகை பூமியில இருந்து ஏறி வருகிறத அவர் பாக்குறாரு. இத பார்த்த உடனே இந்த அஞ்சனை பாக்குற ஸ்திரீ என்ன பண்ண அவங்க அம்மாக்கு பயம் வந்துருச்சு. இந்த அம்மா யாரு? செத்தவங்க எடுத்து பேச போறவங்க. ஆனா இப்ப யாரு வர்றது? சவுல் வர மாதிரி அங்க ஒரு காரியம் இருக்குது. உடனே இவரு கேட்கிறாரு, சவுல் கேட்கிறாரு, சாமுவேல் வர மாதிரி ஒரு காரியம் இருக்கு. இப்ப சவுல் கேட்கிறார், யாரு கிட்ட? அஞ்சனா பாக்குற ஸ்திரீட்ட கேட்கிறார், என்னம்மா பாக்குறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். வாசிங்க சகோதரி 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்துக் கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான். பாருங்க, அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, ஒரு வயசானவர் வராரு, சால்வை போர்த்தி கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இவரு யாரு? சவுலு அது வந்தது சாம்வேல் தான் என்று சொல்லி தரை மட்டும் குனிந்து வணங்கினான். எவ்வளவு அருவருப்பா இருக்குன்னு பாருங்க. ஒரு அஞ்சனம் பாக்குற ஒரு ஸ்திரீ கூப்பிட்டு சாம்வேல் வருவாரா? தேவனுடைய பிள்ளைகள் வருவாங்களா? வரவே மாட்டாங்க. ஆனாலும் இந்த சம்பவம் என்ன இருக்குன்னா பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்பதான் நமக்கு ஒரு கேள்வி வரும், வந்தது சாம்வேலா இல்ல வேற யாராச்சா? இதுல போதா குறைக்கு வேற சவுல் என்ன பண்றாருன்னா அதாவது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான். ஏன்னா சாமியால்னா ஒரு பயம் இருக்குமில்ல, அவர் தேவனுடைய தீர்க்கதரிசி இல்ல. உடனே தரை மட்டும் குனிந்து என்ன பண்றாருன்னா வணங்குறான். இப்ப சாமுவேல் கேட்கிறார் யார்கிட்ட? சாரி, சவுல் கேட்கிறார் யார்கிட்ட? சாமுவேல் கிட்ட. என்னன்னா போருக்கு போகட்டுமா வேண்டாமா? பெலிஸ்தர்கிட்ட நான் சண்டைக்கு போகட்டுமா வேண்டாமான்னு கேட்கிறார். அப்ப உள்ள இருந்து சாமுவேல் ஒருத்தர் வந்தாருல்ல, உள்ள இருந்து ஒருத்தர் வந்தாருல்ல, அவரு என்ன சொல்றாருன்னு பாருங்க. பாருங்க 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் வசனம். 19ஆம் வசனம். ம். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். அப்போ உள்ள இருந்து ஒருத்தர் வந்தாருல்ல, சாமுவேல் மாதிரி ஒருத்தர் வந்தாருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, நீ போருக்கு போ, ஆனா போர்ல நீ என்ன பண்ணிருவேன்னா தோற்று விடுவாய். கண்டிப்பா நீ தோற்றுவாய். அது என்ன நடக்கும்னா உன்னை எல்லார்த்தையும் குடும்பம் எல்லார்த்தையும் பெலிஸ்தர் என்ன பண்ணுவாருன்னா கொன்று விடுவான். அதான் சொல்றாரு பாருங்க, நாளைக்கு நல்லா நோட் பண்ணிக்க, நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். என்னோடு இருப்பீர்கள்னா இப்ப சாமுவேல் எங்க இருக்கிறாருன்னா மரித்து இருக்கிறார். எந்த சாமுவேல்? மரித்து எந்திரிச்சு வந்து பேசுற மாதிரி ஒரு சாமுவேல் பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த சாமுவேல் அப்படிங்கிறது. அப்போ சாமுவேலுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவன் கொடுத்திருந்தார்? சாமுவேல் எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் அது தரையில் விழாது. சாமுவேல் சொன்னா சொன்னதுதான், அது எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது. வந்தது சாமுவேலாக இருந்தால் சாமுவேல் சொன்னது அங்க நடந்திருக்க வேணும். கரெக்டுங்களா? ஆனா என்ன நடந்துச்சு? இந்த யுத்தத்திற்கு பிறகு கொஞ்ச நாட்கள் கழிந்து ஒரு வசனம் பாருங்க, தெளிவா படிக்கலாம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மகனாயிமுக்கு அழைத்துக் கொண்டு போய். அப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த மரித்து எந்திரிச்சு வந்த சாமுவேல் மாதிரி ஒருத்தர் பேசினாரா? அவர் என்ன சொன்னார்? நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் சொன்னாரா? ஆனா அது நடக்கவில்லை. காரணம் என்னன்னா, சவுல் இறந்த பின்பாக, அவங்க குமாரர்லாம் இறந்த பின்பாக எல்லா குமாரரும் இறக்கல. இஸ்போசேத் அப்படின்னு ஒரு குமாரர் என்ன பண்ணிருக்காருங்க? உயிரோட இருந்திருக்கிறார். அப்ப மரித்து வந்து பேசின மாதிரி ஒருத்தர் பேசினார்ல, அவர் சொன்னது முழுமையாக அங்க நடக்கவில்லை. அப்படி என்றால் மரித்து உயிரோட வந்து பேசின மாதிரி பேசினது யாருன்னு பாத்தீங்கன்னா சாமுவேல் இல்லை, அதுவும் கெட்டு போன தேவதூதர்கள். இவங்க வேலையே இதுதாங்க. இவங்க வேலையே இதுதான்.
யாராச்சும் வந்து நான் இறந்து போன மாதிரி வந்து பேசுறேன், ஜபத்துல தெரியுது, நான் ஜபத்துல கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, அந்த ஒரு விஷன் குடுக்குறாங்க பாத்தீங்களா, இந்த விஷன் குடுக்குற வேலையே இந்த கெட்டுப்போன தேவதூதர்கள் தான். மரித்த மாதிரி ஒரு சொல்லுவாங்க, அவர் லுங்கி கட்டிட்டு வந்திருக்கிறாரு, வெள்ளை சேலை கட்டிட்டு வராங்க. அது என்ன செத்து போன ஆவிகளுக்கெல்லாம் வந்து வெள்ளை சேலைங்கிறது யூனிஃபார்மா? எங்க போய் அவங்க வந்து வெள்ளை சேலைய எடுத்துட்டு வந்து கட்டுறாங்க? அப்புறம் ஒயிட் அண்ட் ஒயிட்டா வர்றது, ஒயிட் ஃப்ராக் போட்டு வராங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து ட்ரெஸ் போட்டு வராங்க. அ நல் ஒயிட் அதே அந்த ஒயிட்டு அந்த மாரி அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா, நெறைய பொய்கள். பொட்டு வச்சிருக்கிறது, மல்லிகை பூ வச்சிருக்கிறது, கனகாம்பரம் பூவெல்லாம் வைக்க மாட்டாங்க. மல்லிகை பூ தான் வைப்பாங்க. அந்த மாரிலாம் வச்சு வந்து மனிதர்களை ஏமாற்றுறது. யாரு? கெட்டுப்போன தேவதூதர்கள். ஒரு மனிஷன் மரணம் அடைஞ்சுட்டான்னா, மரணம் அடைஞ்சது தான். அவ்வளவுதான். இப்ப 2 சம்பவம் பார்த்துட்டோம். ஒண்ணு வந்து பிசாசு பிடித்தவர்கள் யாருன்னு பார்த்துட்டோம். அடுத்தது இறந்து பேசின மாரி இருந்துச்சு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாமுவேல் கிடையாது. அது கெட்டுப்போன தேவதூதர்கள். இல்லைங்களா பிரதர், புதிய ஏற்பாட்டுல இன்னொரு சம்பவம் இருக்கே. அந்த சம்பவத்துல ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கூடவே யார் பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த 2 பேர் பேசியிருக்காங்களே. அப்ப அது என்னது? அது நம்ம பார்க்கணும்ல. அது பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளியரா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்ல. அத என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம் வசனம் 1, 2. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அன்பான சகோதர சகோதரிகளே, எப்பவுமே நீங்க நல்லா பாருங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு இவங்க எப்பவுமே இயேசு கிறிஸ்து கூட என்னைக்கும் க்ளோஸாவே இருப்பாங்க. எப்பவுமே க்ளோஸா இருப்பாங்க. இந்த சமயத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? தனித்து கூட்டிட்டு போகிறார். கூட்டிட்டு போய் என்ன பண்ணா, அந்த வார்த்தையில நல்லா கவனிச்சுக்கலாம். உயர்ந்த மலையின் மேல் போய். அப்போ கீழ இல்ல. ரொம்ப மலை மேல போறார். அப்போ அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. உயர்ந்த மலை மேல போயி என்ன பண்றாருன்னா, மறுரூபமானார். மறுரூபம்னா என்னது? இப்ப இருக்கிற ஃபார்ம்லயே இல்ல. வேற ஃபார்ம்ல என்ன பண்றாருன்னா, தன்னை ப்ரொடெக்ட் பண்றார். அப்படியே கம்ப்ளீட்டா மாறார். மலை மேல நிக்கிறார். அப்படியே மறுரூபமாகிறார். அவர் முகம் எப்படி இருந்துச்சாமா? சூரியனை போல பிரகாசித்தது. அப்போ ஆ ஒரு மிகப்பெரிய வெளிச்சம். இது மோஸ்ட் என்லைட்டட் அந்த மாரி ரொம்ப பிரகாசமிக்கிறார். இந்த வஸ்திரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பன்னா இவங்கனால லிட்டரலாவே என்ன பண்ண முடியாதுன்னா, கிறிஸ்துவோட முகத்தையும் அவருடைய உடலையும் பார்க்க முடியாது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு பிரகாசம். பிரகாசம். இது அங்க நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு? 3ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசேயும், எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். என்ன அப்படின்னு பார்த்தா, இவர் பிரகாசமா இருக்கும்போது, முகம் சூரியனை போல வெளிச்சமா இருக்கின்ற பொழுது, இவர்கள் பக்கத்துல யாரு பேசிட்டு இருந்தாங்களாமா? மோசேவும், எலியாவும் பேசிட்டு இருந்தாங்களாம். அன்பான சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு தாத்தா இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். நமக்கு நமக்கு சொல்றேன். அந்த தாத்தா வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். 50 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாருன்னா, இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அவருடைய முகம் கூட நம்மளால கிளியரா என்ன பண்ண முடியாது தெரியுங்களா? ஐடென்டிஃபை நம்மளால திங்க் பண்ண முடியாது. ஹியூமன் பிரெயினோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு 150, 200 வருஷம்னா தெரியாது. இப்ப இது விடுங்களேன். இப்போ ஒரு நம்மளுடைய தாத்தாவுடைய தாத்தாவுடைய தாத்தா இருக்காரு. அந்த தாத்தாவுடைய முகம் என்னோட பையனுக்கு, என்னுடைய பொண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. மேபி தெரிஞ்சிருக்கலாம். எப்படி அப்படின்னா, ஒருவேளை ஒரு ஃபோட்டோ எடுத்து, இதுதான் என்னோட தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா அப்படின்னு சொன்னோம்னா, யாருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு? என்னோட குழந்தைக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா தெரியவே தெரியாது. யோசிச்சு பாருங்க. வந்தது எலியா தான். வந்தது மோசே தான் அப்படிங்கிறது, இந்த பேதுருக்கும், யோவானுக்கும், யாக்கோபுக்கும் எப்படி தெரியும்? இவர்கள் எப்படி பார்த்திருக்கிறாங்க? அப்போ போட்டோவே இல்லையே.
அந்த போட்டோகிராஃபியே இல்லையே, பிக்சரே இல்லையே, எப்படி தெரியும்? இல்ல இல்ல ஒரு அவங்களுக்கு தான் பவர் இருக்கு அப்படின்னா, எல்லா பவரும் பெந்தெகோஸ்தே நாளுக்கு பின்பாக தான் அவங்களுக்கு கிடைச்சது. அதுவரைக்கும் சாதாரண ஒரு மனிதர்கள் தான். அதனால தான் 3 முறை பேதுரு மறுதலித்தார். நல்லா படிச்சு 3 முறை பேதுரு மறுதலித்தார். இன்னும் அந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்பிரிட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ வந்தது எலியா தான், வந்தது மோசே தான். ஆனா எப்படி தெரியும் அவங்களுக்கு? அங்க ஒரு கொஸ்டின் மார்க் வருதா? இப்ப எப்படி தெரியும் நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க. அதுக்கு அதிலேயே வசனம் இருக்கு. அழகான ஒரு வசனம் இருக்கு. எப்படி? பாருங்க மத்தேயு 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மத்தேயு வாசிங்க சிஸ்டர். 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது இயேசு வந்து அவர்களைத் தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். இப்ப என்ன நடந்திருக்கு? யார தொட்டு எழுப்புவாங்க? இப்ப காலையில தூங்கிட்டு இருந்தா யார தொட்டு எழுப்புவாங்க? யார் தூங்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள தான் தொட்டு எழுப்புவாங்க. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இது ஆக்சுவலா இது ஒரு விஷன். இந்த விஷன்ங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் 3 பேர்த்து நினைவுக்குள்ள அந்த விஷனை தேவன் காட்டுகிறார். அதுதான் பாருங்க, உயர்ந்த மலையின் மேல். மலை என்பது ராஜ்யம். உயர்ந்த மலை என்பது அது இனி வருகின்ற பாடங்களில் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். எல்லாத்தோட பெரிய ராஜ்யம். எல்லாத்தோட பெரிய ராஜ்யம் யாரோட ராஜ்யம்னா, 3ஆம் உலகம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். அவர் யூத ராஜசிங்கம். யூத ராஜசிங்கமாய் இருந்து செய்கின்ற ஒரு காரியம். அதை விஷனா அவர் காமிச்சிருக்கிறார். அந்த விஷனா காமிச்சதை இந்த 3 பேர் என்ன பண்ணிருக்காருன்னா, நல்ல உறக்கத்துல அதை பார்த்திருக்கிறார்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாருன்னா, தொட்டு எழுந்திருங்கள். சரிங்களா? இது நேரடியாக சம்பவமே முதல்ல கிடையாது. இப்ப கிளியருங்களா? அப்போ மரித்தோர் எங்கேயும் வந்து என்ன பண்ண முடியாதுங்க? பேச முடியாது. இப்ப இதுவரை கிளியரா பார்த்துட்டோம். ஆனாலும் சொல்றேன், ஆனாலும் பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்கு. அந்த சம்பவம் என்னன்னு பார்க்கின்ற பொழுது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமா பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த பிக்சர் பார்த்தோனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒருத்தர் பரலோகத்துல இருந்து பேசுறார், ஒருத்தர் நரகத்துல இருந்து பேசுறார். ஒருத்தர் பரலோகத்துல இருந்து பேசுறார், ஒருத்தர் நரகத்துல இருந்து பேசுறார். யார் பரலோகத்துல இருந்து பேசினது? யார் நரகத்துல இருந்து பேசினது? இத நம்ம கண்டுபிடிக்கணும்ல. சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம எந்த பாகத்துக்குள்ள போகிறோம் அப்படின்னா, மனித ஆத்துமா பாகம் 2. அன்பான சகோதரர்களே, ஆக்சுவலா இன்னைக்கு பாகம் 2 தான் பார்க்க போறோம். போன வாரம் நம்ம வந்து அந்த பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணதுனால ரிவைஸ் பண்ணிட்டு இத பார்க்கணும். அவ்வளவுதான். ஓகே. அப்போ இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, த ரிச் மேன் அண்ட் லாசரஸ். ஐஸ்வர்யவானும் ஏழை லாசரும். சரி. இதை நம்ம வந்து தெளிவாக சத்தியத்தின் வாயிலாக தெளிவாக நம்ம புரிந்து கொள்வதற்கு முதல்ல அங்க என்ன சம்பவம் நடந்தது என்பதை நம்ம கிளியரா படிக்க வேண்டும். அதை படிச்ச பின்பாக ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சில வசனங்களை சகோதரி வந்து வாசிப்பாங்க. அன்பான சகோதரர்களே, நீங்க தயவு கூர்ந்து நீங்க கொஞ்சம் அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. ஏன்னா இது பைபிள்ல ரெக்கார்ட் ஆன ஒரு சம்பவம். அது என்னன்னு நம்ம வந்து பார்க்கலாம். வாசிக்கிறீங்களா சகோதரி? லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல் 21 வரை. லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப் பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பாருங்க, என்ன இங்க நடந்திருக்கு அப்படின்னா, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்திருக்கான். நல்ல ஐஸ்வர்யவனா இருந்திருக்கிறான். அவன் எப்படி இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் லக்ஸூரியஸ் லைஃப், மோஸ்ட் லக்ஸூரியஸ் அண்ட் சொஃபஸ்டிகேட்டட் லைஃப். நான் ஆங்கிலத்துல சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் தான் இப்ப வந்து உலக ஜனங்கள் மத்தியிலும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் பிரபலமா இருக்கு. மோஸ்ட் லக்ஸூரியஸ் அண்ட் சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் யார் வாழ்ந்துட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதே வீட்டுக்கு வெளியே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, லாசரு. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தரித்திரனும் பருக்கள் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். சோ அப்ப அந்த தரித்திரனுக்கு உணவு வேணும்ல. அந்த உணவுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மேஜையில இருந்து விழுகுமல்ல, ஐஸ்வர்யன் சாப்பிடும் போது சிந்திட்டு சாப்பிடுவார்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. சாப்பிட்டது மிச்சமானது, அதனால அப்படி போட்டிருக்கு. போதும், எனக்கு இது வேண்டாம், கீழே கொட்டுறதுக்கு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அது என்ன பண்றாருன்னா கீழே கொட்டுறதுக்கு பதிலா யாருக்கு கொடுத்துட்றாங்க, இந்த ஏழை லாசரு கொடுத்துறாங்க. சோ அதை சாப்பிட்டு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா இந்த லாசரு வாழ்ந்து கொண்டிருக்கார். அப்போ அவனுடைய உடல் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, பற்கள் நிறைய இருக்கனால புண்ணு, சீலெல்லாம் ஒழுகுது. உடனே அந்த சீலெல்லாம் ஒழுகுறத எது வந்து நக்குச்சு, அது தமிழ்ல பாருங்க நக்கிற்று அப்படின்னு போட்டிருக்கு. அது என்னன்னா நாய்கள். எப்படி இருக்கும் பாருங்க ஒரு சம்பவம். ஒருத்தன் ஐஸ்வர்யவான், ஒரு ஏழை. ஐஸ்வர்யவான் சம்பிரமாய் வாழுகிறான். ஏழை ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்படுறான். உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு. நாய் வந்து அங்க நக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் வந்து அவன் ஏதாச்சும் ஒரு பாவம் பண்ணிட்டாரான்னு பார்த்தா, அந்த மாதிரி எல்லாம் பைபிள் என்ன பண்ணல, ரெக்கார்ட் பண்ணவே இல்ல. அவன்கிட்ட நல்ல வசதியா இருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமா, சம்பிரமா, ரொம்ப மகிழ்ச்சியா என்ன பண்றாருன்னா வாழ்ந்துட்டு இருக்காரு. லாசரு ஏதாச்சு தப்பு பண்ணிட்டாரா? ஏன் இவ்ளோ வந்து பாவம் செஞ்சுட்டார் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா, அதுவும் ரெக்கார்ட் இல்ல. அப்போ ஐஸ்வர்யவான் புண்ணியம் பண்ண மாரியும் ரெக்கார்ட் இல்ல, பாவம் செஞ்ச மாரி ரெக்கார்டும் இல்ல. அதே மாரி லாசரும் புண்ணியம் செஞ்ச மாரி ரெக்கார்டும் இல்ல, பாவம் செஞ்ச ரெக்கார்டும் இல்ல. ஆனா என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இப்படிதான். அந்த ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு வெளியே இருந்துட்டு, ஐஸ்வர்யவான் மேஜையில இருந்து கீழ விழுகிறதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சாப்பிட்டுட்டே இருக்கான். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடன் அட் அ டைம்ல 2 பேரும் மரிச்சு போறாங்க. வீட்டுக்குள்ள இருந்த ஐஸ்வர்யவானும் மரித்து போகிறான். வீட்டுக்கு வெளியே இருந்த லாசரு மரித்து போகிறான். பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கிளியரா சொல்லுது. பின்பு அந்த தரித்திரன் மரித்து, ஃபர்ஸ்ட் தரித்திரன் மரித்து, தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு பட்டான். மரித்த உடனே எங்க போயிட்டாராமா? யாரு? இந்த தரித்திரன் ஆபிரகாமோட மடியில போய் உட்கார். அப்ப லாசரு ஆபிரகாம் மடிக்கு போயிட்டாரா? அப்படி என்றால் இந்த ஐஸ்வர்யவான் எங்க போயிருக்கிறார்? அதுக்கு மேல எங்கேயாச்சும் போயிட்டாரா இருக்கா? இல்ல. ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரிச்சான், அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனா ஐஸ்வர்யவான் எங்க போயிட்டாராமா? ஆபிரகாம் மடிக்கு போகல ஐஸ்வர்யவான். அவன் எங்க போயிருக்கிறாருன்னு பாருங்க. தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டான். நீங்க படிச்சு பாருங்க, கிளியரா இருக்கும். காரணம் என்னன்னா, ஐஸ்வர்யவான் எங்க போயிட்டாரா? நரகத்துக்கு போயிட்டார். யோசிச்சு பாருங்க. லாசரு பரலோகம் போய் ஆபிரகாம் மடியில போய் உட்கார்ந்துட்டார். பாருங்க, பரலோகம் போய் ஆபிரகாம் மடியில உட்கார்ந்துட்டார். இவரு யாரு? ஐஸ்வர்யவான் மரித்து யார் மடியிலும் போய் உட்கார்ல, நேரா எங்க போயிட்டாரு? நரகத்துக்கு போயிட்டார். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், யார் பாவம் செஞ்சாங்க, யார் புண்ணியம் செஞ்சாங்க அப்படின்லாம் பைபிள்ல ரெக்கார்டே இல்லை. இது சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, நிறைய இந்த ஐஸ்வர்யவான் நிறைய ஏமாத்தி, நிறைய ஜனங்களை ஏமாற்றி கொடுமைப்படுத்தி பணம் சேர்த்திருப்பான், அதனால அவன் நரகத்துக்கு போய்விட்டான். ஆனால் இந்த லாசருவோ வாழும் காலத்துல யாரும் ஏமாற்றவில்லை, யாருடைய பணத்தையும் அவன் திருடவில்லை, அதனால அவன் எங்க போய்விட்டான்? பரலோகம் போய்விட்டான். இப்படி ஒரு போதனை இருக்கு. இந்த போதனை வந்து பைபிள் நமக்கு சொல்லவே இல்லைங்க. சரிங்களா? அதை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படிங்கிறது இந்த சம்பவத்திலே நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப நாங்க சொல்றோன்ட்டு இல்ல, இந்த சம்பவத்திலே நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அப்போ இப்ப நரகத்துல யார் இருக்கிறா? ஐஸ்வர்யவான். பரலோகத்துல யார் இருக்கிறா? லாசரு. இப்ப இவங்க நடுவுல நடந்த சம்பவத்தை பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிப்போம். 24ஆம் வசனம். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரை பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். லாசரு பரலோகத்துல இருக்கிறார், அவர் ஆபிரகாம் மடியில இருக்கிறார். ஆனா பிரச்சனை இங்க யாருக்கு இருக்குது அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் கெஞ்சுறார். யாருக்கிட்ட கெஞ்சுறாருன்னா ஆபிரகாம் கிட்ட கெஞ்சுறார். எங்க இருந்து பேசுறாங்க பாருங்க, பரலோகத்துல பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? டைரக்டா பேசுறாங்க. எப்படி கேட்கிறாரு இவரு? எப்படி கேட்கிறாரு பாருங்க. நான் இங்க தீயில, அக்னியில, அக்னி வடச்சட்டியில, ஏன்னா நரகத்துல அப்படித்தான் இருக்கு, எண்ணெய் சட்டியில போட்டு பொரிச்சு பொரிச்சு எடுப்பாங்கல்ல, சில்லி சிக்கன் மாதிரி, அந்த மாதிரி
பொறிச்சு பொறிச்சு நம்மளை எடுக்கிறாங்க. அக்கனில நாம என்ன பண்றோம்? வேதனையில இருக்கிறோம். ரொம்ப தாகம் அடிக்குது. எப்படியாச்சு ஆபிரகாம்கிட்ட கெஞ்சி இந்த லாசருடைய விரல்ல பாருங்க, லாசரு தன் விரலின் நுனியை, அப்ப தண்ணிக்குள்ள டிப் பண்ணி இந்த விரல் எடுத்தா எவ்வளவு டிராப் வரும்? ஒரு சிங்கிள் டிராப் தான் வரும். இந்த டிராப் தண்ணிய பரலோகத்துல இருந்து கொடுங்க. அப்படி அந்த தண்ணி அப்படி எப்படி வரும்? பரலோகத்துல இருந்து அப்படியே டிராவல் ஆகி வரும். பரலோகத்துல இருந்து அப்படியே வந்து 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 நரகம் எங்க இருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நரகம் வந்து பூமிக்கு அடியில ரொம்ப ஆழத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. நரகம் நான் சொல்லலைங்க, மனிதர்களுடைய எண்ணங்கள், கிறிஸ்தவத்தோடைய போதனைகள், அதை சொல்றேன், நான் சொல்லல. ரொம்ப டீப்பா இருக்காமா. அப்போ தண்ணி அங்கிருந்து வந்து உள்ள அப்படியே உள்ள போய் நேரா அந்த டிராப் யாருடைய நாவுக்கு போக வேண்டும்? ஐஸ்வர்யனுடைய நாவுக்கு போக வேண்டும். அந்த தண்ணீர், அந்த ஒரு சொட்டு தண்ணீர் வருகின்ற பொழுது அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணிருப்பானா, வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. எப்படி? யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, தங்களோட நாவை நீட்டி விட, அதனால நான் பண்ணி காமிச்சதுக்காக சொன்னா, யாரும் தவறா நினைச்சுக்காதீங்க. அப்படியே நாவை நீட்டி என்ன பண்றாருன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணும்போது அந்த டிராப் நேரா வந்து யாரோட நாவுல விழுகுது? இந்த ஐஸ்வர்யவான் நாவுல விழுகுது. இப்படி விழ வேண்டும் என்பதற்காக ஆபிரகாம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்றார். விழுந்துச்சுன்னு சொல்ல, ரெக்வஸ்ட் பண்றார். அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டார். இந்த ரெக்வஸ்ட ரிஜெக்ட் பண்ணிட்டார். யாரு? ஆபிரகாம். வாசிக்கலாம் பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 25ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ரொம்ப சிம்பிளா அது என்ன சொல்ல வர்றாரு ஆபிரகாம்? சுத்தி வளைச்சு என்ன சொல்றாருன்னா, உனக்கு தண்ணி கிடையாது, உனக்கு தண்ணி கிடையாது. பூமியில சொல்லுவாங்க, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கல பாவி அப்படிம்பாங்க. இன்னும் நம்ம எல்லாம் பெரிய புண்ணியவான் மாதிரியும், இப்ப இந்த இடத்துல ஆபிரகாமும் பரலோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து புண்ணியமே இல்லாத மாதிரியும். பாருங்க, தண்ணி கேட்டிருக்கிறாருல ஐஸ்வர்யவான். ஆபிரகாம் என்ன சொல்லிட்டாருன்னா, மகனே, நீ பூமியில வாழும் போது சந்தோஷமா வாழ்ந்த, இப்ப நீ போய் என்ன பண்ணு? கஷ்டப்படு. இந்த ஏழை லாசர் என்ன பண்ணிருக்காருன்னா, பூமியில வாழும் போது ரொம்ப வேதனைப்படுறான். இப்ப அவனை வந்து தேற்றப்படுகிறான். அதனால தண்ணி உனக்கு கொடுக்க முடியாது. ரொம்ப சிம்பிளா கலவைக்கலா சொல்லணும்னா, நோ வாட்டர். லாஸ்ட் ஐஸ்வர்யான்னு கேட்டிருப்பாரு, ஏமா நான் 1 லிட்டர் தண்ணியா கேட்டேன்? ஒரு சொட்டு தண்ணி தானப்பா கேட்டேன் அப்படின்னு. ஒரு சொட்டு தண்ணியும் உனக்கு கிடையாது அப்படின்ட்டாரு. கெட் அவுட்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அவரே நரகத்துலதான் இருக்கிறார். அப்ப என்ன நடக்குது? லூக்கா 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். ஆபிரகாம் சொல்றா, இல்லப்பா, உனக்கும் எங்களுக்கும் பெரும் பிளவு. இங்கிருந்து யாரும் அங்க போக முடியாது, அங்கிருந்து யாரும் இங்க வர முடியாது. பெரும் பிளவு உண்டாயிருச்சு. அதனால நீ தண்ணி கேட்டாலும் எனக்கு தண்ணி என்னால கொடுக்க முடியாது. இதுலயும் அந்த ஐஸ்வர்வான் பாருங்க, ஆபிரகாம்கிட்ட தண்ணி கேட்கல. அந்த ஆபிரகாம்கிட்ட தண்ணி எப்படி கேட்டாருன்னா, ஏழே லாசரோட விரலில் இருந்து ஒரு நுனியிலிருந்து ஒரு டிராப் தண்ணி. இது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் பெரும் பிளவு இருக்கு அப்படின்றாங்க. லூக்கா 16ஆம் அதிகாரத்தை 7ஆம் வசனம் வாசிப்போம். 27ஆம் வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு. அப்போ ரெக்வஸ்ட் பண்றாரு. யாரு? ஐஸ்வர்யவான் ரெக்வஸ்ட் பண்றாரு. சரி, தண்ணி தான் கொடுக்க மாட்டேன்றீங்க, சரி தண்ணி வேண்டாம், என்னையவே இங்க எரிச்சிட்டு போறாங்க, எண்ணெய் சட்டியில வறுத்துட்டு போறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அனுபவிச்சுக்கிறேன். ஆனா எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் சம்பிரமாய் ரொம்ப லக்ஸூரியஸா சொபிஸ்டிகேட்டடா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்களும் மறித்து போய் வந்துட போறாங்க.
தயவு செய்து இந்த லாசருவையாச்சும் அனுப்புங்க. அனுப்பிச்சு அவங்கள என்ன பண்ண சொல்லுங்கன்னா, பரலோகம் வரக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப ஏழையா இருந்தா தான் போக முடியும் அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்துவ மண்டலத்துல எந்த பாஸ்டரும், எந்த ஃபாதரும், எந்த பிஷப்பும் பரலோகமே போக முடியாது. ஏன்னா எல்லா பாஸ்டரும், எல்லா பிஷப்பும், எல்லா ஃபாதரும் அவங்களோட சொத்து மதிப்புகள்லாம் எடுத்து போட்டோம்னா, தலை சுத்தி நம்ம மயக்கம் போட்டு இப்பயே விழுந்துருவோம். அவ்வளோ காசு வச்சிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய ஊழியம் செய்கிறவர்கள் ஏழை இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா மேக்ஸிமம் பார்த்தோம்னா, நெறைய வச்சிருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. எண்ணற்ற இடம், காலேஜ், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், கல்யாண மண்டபம், யாருக்கு அப்புறம் பாரிஸ் காலு, சர்ச்ல ஒரு பாரிஸ் காலு, நெறைய கேட்டரிங் சர்வீஸ் நெறைய வச்சிருக்கிறாங்க. இப்ப அவங்கலாம் பரலோகம் போ முடியாதா? இங்க என்ன குவாலிஃபைடா குடுத்திருக்கு யோசிச்சு பாருங்க. ஏழை லாசரு சாப்பாடு இல்ல, உடம்பெல்லாம் நோயி, நாய் வந்து நக்குது, பரலோகம் போயிட்டார். ஐஸ்வர்யவான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்கார், நரகம் போயிட்டார். இப்படி சொல்லும்போதே நமக்கு எவ்வளோ டவுட் வருது. ஆ? சரி இப்ப என்ன கேட்டிருக்கிறார்? நரகத்துக்கு அனுப்ப வேண்டாம். என் சகோதரர்கிட்டயாச்சும் என்ன பண்ணுங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்றார். அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்றார்? லூக்கா 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ம். வா- வாஸ்- ஆபிரகாம் அவனை நோக்கி, ம். அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதாவது லாசரு போக வேண்டிய அவசியம் இல்லப்பா. ஏற்கனவே உங்க சகோதரிக்கு யார் இருக்கான்னா, மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். அப்ப லாசரு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அவங்க செவி கொடுங்க அப்படின்னா. அதற்கு யாரு? இவரு நம்ம ஐஸ்வர்யவான் என்ன சொல்றார்? அதற்கு அவன், அப்படி இல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்துக்கு போய் போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். என்ன சொல்றாருன்னா, இல்ல இவங்க எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. அவங்க காது அப்படி மாறி காது மந்த காது. யாராச்சும் மரித்து போனாங்கன்னா பயப்பட்டு கேட்டுருவாங்க. ஏன்னா மரித்து என்ன ஆகும், எங்க போயிருவோம் அப்படிங்கிற சொல்லிருவாங்கல்ல. சொன்ன பிறகு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால நீங்க லாஸ்ட் அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோர்ல இருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான். மோசேக்கும் தீர்க்கதரிசிக்குமே அவங்க செவி கொடுக்கல அப்படின்னா, மரிச்சிருந்து யாராச்சும் போனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இது நேரடியா நடக்கிற வாய்ப்பு உண்டா? அதாவது நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் பெரும் பிளவு இருக்குன்னு சொல்லி அவரே சொல்றார். தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. இங்கிருந்து அங்க போக முடியாது, அங்கிருந்து இங்க வர முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா எப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க? வாய்ஸ் கேக்குதா? நம்ம தெருவுல இருந்து பேசினா பக்கத்துல இருக்கிறவங்க கூட கேட்காது. நம்ம கத்தி பேசினா ஒரு அளவுக்கு தான் டிஸ்டன்ஸ் போகும். அது வரைக்கும் டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகாது. சரிங்களா? இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து இந்த சத்திய பாடம் எடுக்கிறோம். எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம். மைக்ல வச்சு நான் மைக்க வச்சே நாங்க கத்துறோம் அப்படின்னு சொல்லி மைக்க வச்சு கத்தி நல்லா பாடம் எடுத்தாலும், அது மதுரை, திருநெல்வேலி, திருச்சி இருக்கவங்களுக்கு கேட்கும். மைக் சவுண்ட் போகுமா? போகவே போகாது. வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? இன்னைக்கு காலத்துல டவர் இல்லைன்னா கம்யூனிகேஷனே கட் ஆயிருது. போன வாரம் மாரி. அப்படி இருக்கும்போது, இவங்க பாட்டுக்கு என்ன பண்றாங்கன்னா, இவர் பரலோகத்திலிருந்து பேசவும், நரகத்திலிருந்து பேசவும், அவர் பரலோகத்திலிருந்து பேசவும், இவர் கேள்வி கேட்கவும், ஒரே ஆர்குமென்ட்டா போயிட்டு இருக்கு. பரலோகத்துக்கும், நரகத்துக்கும். யோசிச்சு பாருங்க. இது நேரடியா நடக்க வாய்ப்புண்டா? இது நேரடியா நடந்த சம்பவமா? இப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? எந்த ஆங்கிள்ல பார்த்தாலும் இருக்காது. இப்படி நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது.
ஆனாலும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு கேள்வி வரும். அப்ப பைபிள் என்ன பொய் சொல்லுதா? அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். பைபிள் என்னைக்குமே பொய் சொல்லாதுங்க. நான் புரிந்து கொள்ற விதம் தான் மாறிடும். அது இப்ப நம்ம சரியா புரிஞ்சுக்க போறோம். அப்ப இந்த ரிச் மேன் அண்ட் லாசரஸ்ன்னு பார்க்கின்ற பொழுது, இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். சரிங்களா? இவருக்கும் ஆபிரகாம் யாருன்னே தெரியாது. லாசரு என்ன பண்ணுனான் பரலோகத்துக்கு போறான் என்பதும் ஐஸ்வர்யவானுக்கு தெரியாது. இந்த இடத்துல ஐஸ்வர்யவான் என்ன தவறு செஞ்சாரும் கிடையாது. அதே மாதிரி நரகத்திலிருந்து பரலோகம் பார்க்கவும் முடியாது, பரலோகத்திலிருந்து நரகத்தை பார்க்கவும் முடியாது. பரலோகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அன்னைக்கு பொதுவா இன்னைக்கு ஒரு ஏன்னா இந்த பரலோகங்கிறது வார்த்தையை வந்து அதிகமா உபயோகிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான். ஹிந்துஸ் கூட என்ன பண்ணுவாங்கன்னா சொர்க்கம், சொர்க்க வாசல் போயிருவாங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது. ஆனா கிறிஸ்தவர்கள் கேட்டா கிளியரா சொல்லுவாங்க. தங்க கட்டல் இருக்கு, தங்க மெத்தை இருக்கு, தங்க ஃப்ரிட்ஜ் இருக்கு, தங்க வாஷிங் மிஷின் இருக்கு. இதெல்லாம் கிறிஸ்தவர்களுடைய எண்ணங்கள். பரலோகங்கிறது அவங்க மைண்ட் செட் எப்படின்னா பூரா தங்கத்தாலே நிரப்பி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஏன்னா தங்கம் தானே காஸ்ட்லியா இருக்கு அதுக்காக. அந்த மாதிரி இந்த மாதிரி பரலோகம் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியாது. அப்ப யாருக்கு மட்டும்தான் தெரியும் பரலோகம்? வசனம் தெளிவா சொல்லுது. பரலோகம் பற்றி தெரிந்தவர் ஒரே ஒருத்தர் தான். ஒரே ஒருத்தர் தான். யாரு? யோவான் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஆமா பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தெளிவா சொல்லுது. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. புரிஞ்சுதுங்களா? அப்ப பரலோகத்துக்கு ஏறினவர் ஒரே ஒருத்தர் தான். யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ மற்றவங்க எங்க போயிட்டாங்க? கேள்வி வருதுல்ல, மறிச்சவங்க எங்க போயிட்டாங்க? யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் தெளிவா சொல்லுது, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில யூத ராஜ சிங்கமா வருகின்ற பொழுது அவர் செய்கின்ற ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன தெரியுங்களா? மரித்தோரை உயிரோட எழுப்புவார். அதுக்கு ஒரு சாம்பிள் கூட செஞ்சு காமிச்சார். சரிங்களா? இந்த லாசரஸ் ஒருத்தர் இறந்தாரு பாத்தீங்களா? யாரு? மார்த்தாள் மரியாளுடைய சகோதரர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரு சாம்பிள் செஞ்சு காமிச்சார். அப்ப இயேசு கிறிஸ்து கூப்பிடுற வரைக்கும் எல்லாரும் எங்கதான் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமிக்குள்ளதான் இருப்பாங்க. அவர் வந்து கூப்பிட்டாருன்னா தான் உயிரோட எழும்புவாங்க. யாரெல்லாம்? எல்லாருமே. ஆதாம் முதல் கொண்டு, ஆபிரகாம் முதல் கொண்டு, தாவீது முதல் கொண்டு எல்லாருமே. இயேசு கிறிஸ்து யார கூப்பிடுறாரோ அவங்கதான் எந்திரிச்சு வருவாங்க. இதை யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து தான் சொல்லியிருக்காரு. பிரேத குழியில் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்படி என்றால் இங்க எப்படி ஐஸ்வர்யவான் எழுந்தார்? எப்படி அவர் வந்து பரலோகத்தில் இருக்கிற ஆபிரகாம் கூடயும் லாசரு கூடயும் பேசினார்? யோசிச்சு பார்க்கலாமே. அப்படி எப்படி நரகம் அப்படியே தக்க தக்க தக்கன்னு எரிஞ்சு ஒருத்தர் சாகாம இருந்தா அதுக்கெல்லாம் நித்திய ஜீவன். யோசிச்சு பாருங்க. நித்திய ஜீவனா என்ன? ஒருத்தர் வந்து சாகாம இருக்கிறது தான். தீயிலே போட்டு வறுத்து, தீயிலே வாட்டி, எண்ணெய் சட்டிக்குள்ளேயே பொறிச்சு 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 எடுக்கின்ற பொழுது ஒருத்தர் சாகவில்லை என்றால் அதெல்லாம் நித்திய ஜீவன். அப்படி நடக்கிற வாய்ப்பு இருக்கா? இல்ல. அப்ப ஏன் இதெல்லாம் எப்படி என்னது அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிள். எளிமையா சொல்ல போனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமையா பேசுறார். நிறைய உவமை பார்த்துக்கணும். ஒட்டகம், ஊசின் காது, மீன் வலை, விதை விதைக்கிற ஊமை, சரிங்களா? காணாமல் போன ஆடு. பைபிள்ல 39 ஊமை இருக்கு. அந்த ஒரு ஊமை தான் இந்த ஐஸ்வர்வானும் ஏழை லாசரும். இதே ஜனங்கள் கிட்டயே பேசுறாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
இவைகளெல்லாம் இயேசு ஜனங்களோடே ஊமைகளாக பேசினார், ஊமைகளின்றி அவர்களோடே பேசவே இல்லை. கிளியரா இருக்கு மத்தேயு 13:34. சரிங்களா? எல்லாம் ஊமையா தான் பேசுறார். இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, 13:35, என் வாயை ஊமைகளாலே திறப்பேன். எதற்கு? ஏன் ஊமை பேசுறார்? உலகத் தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ நிறைய விஷயங்கள் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்குது. அந்த தீர்க்க தரிசனத்தையும் பின்னாடி நடக்கின்ற ஒரு காரியத்தையும் புரிய வைப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காருன்னா ஊமையா பேசியிருக்கிறார். அது நேரடியாக நடந்தது கிடையாது. ஒரு ஊமையா பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஊமை தான் இந்த லாசரு அண்ட் ரிச் மேன். சரிங்களா? இப்ப உங்களோட கேள்வி வரும். இப்ப இந்த ஊமையாவே பேசுறாரே, இந்த ஊமைக்குள்ள என்ன இருக்குது? சகோதரி வாசிக்கிறீங்களா? மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 10, 11. மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10ஆம் வசனம் முதல். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரத்யுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்ப கிளியரா சொல்லிட்டார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏன் நான் ஊமையா பேசுறேன் தெரியுமா? நான் பேசினது கண்டிப்பா யாருக்கும் புரியாது. ஆனா யார் ஒருவர் விளக்கத்தை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை நான் சொல்லுவேன். நீங்க ஏன் கேட்கிறீங்க? அதனால உனக்கு அந்த ரகசியத்தை சொல்றேன். மற்றவர்கள் ஜோரா பேசுறாரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏழை லாசரு ஐஸ்வர்யான் கூட நீங்க எடுத்து பாருங்களேன். இது நடக்குமா? இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? தேவன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதாச்சும் சொல்லியிருக்காரா என்று யோசிச்சு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு சிந்திச்சா மட்டும்தான் நமக்கு இது புரிய வரும். இது நேரடியா நடந்த சம்பவம் இல்லையே. அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு. இதை நம்ம தெரியாம சும்மா லிட்டரலா கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நம்பிட்டு போயிருவோம். பரலோகம் போயிட்டார், நரகத்துக்கு போயிட்டார். பாருங்க, பரலோகத்துல இருந்து நரகத்துக்கு பேசுறாங்க, நரகத்துல இருந்து பரலோகம் பேசுறாங்க. அப்ப வசதி இருக்கிறவங்க எல்லாம் நரகம் போயிருவாங்க, வசதி இல்லாதவங்க எல்லாம் பரலோகம் போயிருவாங்க. அப்படிங்கறதெல்லாம் அந்த தாட்டுக்குள்ள வந்துருவோம். இல்லை, அது ஊமை என்று தெரிஞ்சா அந்த ஊமைக்குள்ள என்ன இருக்கு? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள். சரிங்களா? இப்போ இந்துக்குள்ளயும் இந்த ஏழை லாசரு ஐஸ்வர்வானுக்குள்ள என்ன இருக்குன்னா பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். இதோட மறைபொருள் என்ன? அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். சரிங்களா? பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? வாசிக்கிறீங்களா சகோதரி? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டு கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஊமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்தது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்காக. அவங்களுக்காக தான் அவர் வந்தார். ஆனா ஜனங்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் இருந்தபடினால் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஓமையா என்ன பண்ணிருக்காருங்க? பேசி இருக்கிறார். அப்போ இந்த ஜனங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் பரலோக ராஜ்யம் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதை அடைந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த வாய்ப்பு எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. ம், அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. ம். யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல 3 விஷயத்தை அவர் சொல்றார். அப்போ நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அப்ப நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான் வரைக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு? சரிங்களா? நியாயப்பிரமாணம், அதுக்கப்புறம் யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானத்துல இருக்கும் போதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சுவிசேஷத்தை ஆரம்பிச்சிட்டார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்துக்கு. அப்ப அந்த சென்டர் பாயிண்ட்ல யார் இருக்காருன்னா யோவான் ஸ்நானகர். அப்புறம் என்ன ஆயிருச்சு? யாவரும். அப்புறம் பின்னாடி எல்லாத்துக்கும் பலவந்தமா போயிருக்கு. அப்ப நியாயப்பிரமாணம் யாருக்குன்னு பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்கு.
அதுக்கப்புறம் யோவான் ஸ்நானன் வரைக்கும் சொல்லுகின்ற பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் பிளஸ் கிறிஸ்து. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவராகத்தான் இருந்தார். சரிங்களா? நியாயப்பிரமாணத்தை ஒருத்தர் ஃபாலோ பண்ணா ஜீவன். அதுக்கப்புறம் எங்க போயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா புறஜாதி ஜனங்கள். அப்ப 2 விதமான குரூப் இங்க இருக்கிறாங்க. ஒண்ணு இஸ்ரேல் ஜனங்கள், இன்னொன்னு புறஜாதி ஜனங்கள். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க கிட்ட தான் என்ன இருந்துச்சு? நியாயப்பிரமாணம், உடன்படிக்கை, கட்டளைகள், தேவாராதனை எல்லாமே இருந்துச்சு. புறஜாதி ஜனங்களுக்கு எதுவுமே இல்லாம இருந்துச்சு. அப்ப இந்த ஊமையில 2 முக்கியமான நபர் இருக்கிறாங்க. ஒன்னு ஐஸ்வர்யவான், இன்னொன்னு லாசரு. அப்ப இந்த ஐஸ்வர்யவான் யாரை அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். லாசரு யாரை அடையாளப்படுத்துறாருன்னு பாத்தீங்கன்னா புறஜாதி ஜனங்கள். பிரதர் ஏதோ நீங்க சொல்லிடுவீங்களா? அப்ப ஐஸ்வர்யவான் ரொம்ப சம்பிரமா வாழ்ந்தானேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப வசதியா வாழ்ந்தாங்களா அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா பார்க்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல்ல பார்க்கின்ற பொழுது, ஆவிக்குரிய விதத்துல பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களாக யார் இருந்தாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான். காரணம் என்ன? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் வசனம் 4, 5. ரோமர் 9ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்கள். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமேன். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா தேவாராதனை, வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, மகிமை, புத்திர சுவிகாரம், இது எல்லாத்த விடவும் கிறிஸ்துவும் அவர்களோட தான் பிறந்தார். மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரு. ஏன்னா யூத கோத்திரத்தில் தானே பிறந்தார். இதுக்கு மேல ஒரு ஐஸ்வர்யம் என்ன வேணும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு? சொல்லுங்க. இதுக்கு மேல ஒரு ஐஸ்வர்யம் என்ன வேணும்? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே யூதா கோத்திரத்துலதான் பிறந்தார். மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், விண்ணன் ஐஸ்வர்யவான். சங்கீதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். சகல ஆசீர்வாதம், சகல ஜீவனும், சகல கிருபையும், சகல ஐஸ்வர்யமாய் இருந்தவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். தேவனே சொல்றார் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளோ பெரியவர்கள், எவ்வளோ பெரிய ஜாதி என்று பாருங்க. உபாகமும் 4ஆம் அதிகாரம் வசனம் 7, 8 வாசிப்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? பாருங்க, வேறே பெரிய ஜாதி எது? தேவனை சமீபமாய் பெற்றிருக்கிறாங்களாமா. இவர்கள் சொல்வதை தேவன் கேட்பார். கண்கள் பார்க்கும்படியாக அற்புதத்தை செய்வார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். வாசிங்க சகோதரி 8ஆம் வசனம். 8ஆம் வசனம். இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? கொஸ்டின் மார்க். வேற யாருக்குமே கிடையாது. அப்ப மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களா இருந்தவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள். பரலோக வாய்ப்பையும் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாய் இருந்தவர்கள் யாருன்னு இஸ்ரேல் ஜனங்கள். ஆனா தகுதி அவங்க இழந்துட்டாங்க, ஆனா வாய்ப்பு இருந்துச்சு. இப்படி ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்களா? இப்ப இந்த ஏழை லாசரு யாரு? இந்த ஏழை லாசரு புறஜாதி, பாவமா இருக்குல்ல, நம்ம தான், வேற யாரும் இல்ல. பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது தேவன் சமீபமா இருந்தாராமா. புறஜாதிகளுக்கு சொல்லும் போது தேவன் அற்றவர்களா இருந்தார்களாமா. தேவனே உங்களுக்கு தெரியாது, வாக்குத்தத்தம் கிடையாது, உடன்படிக்கை கிடையாது, அந்நியரும். அதுலயும் பாருங்க, ஒரு நல்ல வார்த்தை இருக்கும், நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் என்ன பண்ணிருக்காருன்னா இருந்திருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு கண்டிஷன்ல யாரு? புறஜாதி ஜனங்க. சரி, அவருக்கு என்ன இருந்துச்சு? உடம்பெல்லாம் என்னதுங்க? புண்ணு எதை அடையாளப்படுத்தும் பாத்தீங்கன்னா அது ஒரு பாவம், தீட்டை அடையாளப்படுத்தும். இதெல்லாம் பிப்ளிக்கல் லாங்குவேஜ். புண் அப்படின்ற ஒரு பாவம், தீட்டை
அடையாளப்படுத்தும். அப்ப புறஜாதி ஜனங்கள் தேவனை தெரியாது, வாக்குத்தத்தம் தெரியாது, உடன்படிக்கை கிடையாது, அந்நியரா இருந்திருக்கிறாங்க, புறம்பானவர்களா இருந்திருக்கிறாங்க. அப்போ இவருடைய பாவம்லாம் எப்படி நீங்கும்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஒப்புரவாக்குதல் நாள், தி அட்டான்மென்ட் டே வருகின்ற காலங்கள்ல நம்ம படிப்போம். அப்ப அதனால தன்னுடைய பாவங்களை அவங்க நிவர்த்தி செய்து கொள்வார்கள். ஆனா புறச்சாதலுக்கு வாய்ப்பு இல்ல. அவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். ம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான பந்தை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிருகிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. பாருங்க, ஒரு பாவமான நிலைமையில யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த புறஜாதி ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ரிலீஃபே கிடையாது. பாவமா தீட்டுள்ளவர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ரிலீஃப்? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஏழை லாசருக்கு உடம்பெல்லாம் பற்கள், உடம்பெல்லாம் புண்ணு, சீல் வலியுது. ரொம்ப புண்ணெல்லாம் பெயினா இருக்கு. அப்ப கொஞ்சம் ஒரு சுகம் கிடைப்பதற்காக எது வந்து நக்குச்சாமா? நாய் வந்து நக்குச்சு. இதுக்கு நெறைய ஸ்டோரி ஹிஸ்டரிலாம் நெறைய இருக்குங்க. ஒரு வாருக்கு போம்போது, ஒரு வீரன் ஏதாச்சும் காயப்பட்டுட்டான்னு வச்சுங்களேன், இன்னைக்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக்லாம் இருக்கு. இன்னைக்கெல்லாம் நெறைய மெடிசின்ஸ் இருக்கு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இமிடியேட் மெடிசின்ஸ்லாம் கிடையாது. போர்ல அடிபட்டு புண்ணு பெருசாயி சீல் வந்துச்சுன்னா, தற்சமயத்துக்கு அந்த புண்ணுல இருந்து ஆ அந்த பெயின்ல இருந்து ரிலீஃப் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நாய விட்டு நக்க வைப்பாங்க. நாய் நக்குச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. நாய் நக்கும்போது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஆனா, அந்த நாயோட எச்சில் இருக்கு பார்த்தீங்களா? அது அந்த புண்ணு மேல பட்டு, அது மிகப்பெரிய ப்ராப்ளம் உண்டாக்கிரும். கொஞ்ச நேரம் சுகம், பெரிய பிரச்சனை. அந்த மாரி புறஜாதி ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஏற்கனவே தீட்டு பிடித்தவர்கள், பாவம் உள்ளவர்கள். அவங்களுக்கு சொல்யூஷனே இல்லாத மாரி இருக்கின்ற பொழுது, நாய் வந்து நக்கியிருக்கு. அப்ப நாய் வந்து நக்குனா என்ன இருக்கும்? நக்கும்போது சுகமா இருக்கும். நக்கி முடிச்ச பின்பாக புண்ணு பெருசாயிரும். புரிஞ்சுங்களா? அப்ப யார் அந்த நாய்? ஒரு கேள்வி. யார் அந்த நாய்? மார்க்கு 7ஆம் அதிகாரம். ஆ அன்பான சகோதரர்களே, நான் அந்த வசனம் உங்களுக்கு ஓகே. இல்ல. அந்த வசனம் இல்ல. ஆ பட் இருந்தாலும் நம்ம சொல்றோம். அந்த வசனம் இங்க மென்ஷன் ஆகல. மன்னித்துக் கொள்ளுங்கள். அப்ப யார் இந்த நாய் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, வேற யாருமே கிடையாதுங்க. இன்னைக்கு தவறான போதனை செய்யக்கூடியவர்கள். அது மறந்துரும். இன்னைக்கு தவறான ஒரு போதனை செய்யக்கூடியவர்கள். அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கும் தெரியாது. அதே மாரி அவர்கள் போற வழி எதுவும் தெரியாது. ஆனாலும் ஜனங்களை பரலோகம் அழைத்து போகிறோம் என்று சொல்லி, சில புரியாமல் தவறான போதனைகள் கூட என்ன பண்றாங்க? செய்கிறார்கள். அவர்களிடத்தில் நம்ம மாட்டுகின்ற பொழுது, அது கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஆசீர்வாதமாக தெரியும். ஆனா அதோட வழி பார்க்கின்ற பொழுது, அது பரலோகம் கொண்டு போய் சேராது. உதாரணத்துக்கு, யாரும் அந்த இடுக்கமான வழியை பிரசங்கிக்க மாட்டார்கள். இடுக்கமான வழியை கண்டுபிடிப்பவர்களே சிலர். 3 வழிகள் சப்ஜெக்ட் பார்த்திருக்கிறோமா? அப்போ இவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அந்த ஒரு இடுக்கமான வழிகளே வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். சரிங்களா? இப்போ ஒரு வசனத்துல நான் என்ன இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த வசனம் ஆ பின்னாடி வரும். இந்த ஸ்லைட்ல பின்னாடி வரும். அப்போ அந்த பின்னாடி வருகின்ற பொழுது, நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது இந்த பாயிண்ட்ட பின்னாடி வர அந்த வசனத்தோட நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கலாம். சரி. இப்படி புறஜாதிகள் இருக்கிறாங்க. கொஞ்சம் ரிலீஃப் தான் கிடைக்குது. இந்த சமயத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில வரார். அவர் வந்து என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, ஒரு சமயத்துல ஒரு ஸ்திரீ வந்து என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, தன் மகளுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட போய் கெஞ்சுறாங்க. என் மகளுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. தயவு செய்து குணப்படுத்துங்கன்னு சொல்லி அந்த புறஜாதி ஸ்திரீ மார்க் 7ஆம் அதிகாரம் வசனம் 25, 26ல இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன பண்றாருன்னா, அந்த ஸ்திரீ கெஞ்சுறாங்க. அந்த ஸ்திரீ வந்து இஸ்ரேல் ஜனத்தை சேர்ந்த ஸ்திரீ கிடையாது. புறஜாதி ஸ்திரீ. சகோதரி வாசிக்கணும்னா 26ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 26ஆம் வசனம். அந்த ஸ்திரீ சிரோபெனிக்கேயா தேசத்தால் ஆக்கிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தாள். போதும். அவள் தன் மகனை போதும் பிடித்து சிஸ்டர். போதும் சிஸ்டர். ஒரு கிரேக்க ஸ்திரீ.
அப்ப புறஜாதி ஸ்திரீ தன் மகளுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. இயேசு கிறிஸ்து பாதத்துல போய் விழுந்து கெஞ்சறாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுங்களா? அன்பானவர் தானே. அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இயேசு அவளை நோக்கி, மார்க் 7ஆம் அதிகாரம் வசனம் 27, 28ல அவர் சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல. அப்ப புறஜாதி ஜனங்களை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுங்களா? நாய்க்குட்டி. அதுக்கு நாய்க்குட்டியா இருக்கிற அந்த புறஜாதியான அந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்கன்னா, சாப்பாடு போடுங்க, எல்லா சாப்பாடும் அவங்களுக்கே போடுங்க, மெய்தான் ஆண்டவரே, ஆகலும் மேஜையின் கீழ் இருக்கும். எப்படி ஐஸ்வர்யவான் சாப்பிட்டு அந்த மேஜையின் கீழே இருக்கிறது ஏழை லாசரு சாப்பிட்டார், அந்த மாதிரி நீங்க பிள்ளைகளுக்கே எல்லா சாப்பாடும் போடுங்க, ஆனா மேஜையின் கீழ இருந்து விழுகும்ல, அதை இந்த நாய்க்குட்டி சாப்பிடட்டும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து அப்படியே ஷாக் ஆயிட்டார். அவருக்கே ஷாக் ஆகிட்ட இல்ல, ஆச்சரியப்பட்டார். இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை இஸ்ரேல் ஜனத்திடத்தில் நான் பார்க்கிறேன், ஆனால் எதிர்பார்க்கிறேன், ஆனா அவங்க காட்டவில்லை. ஆனா ஒண்ணுமே இல்லாம இந்த புறஜாதி ஜனங்கள் இப்படி ஒரு விசுவாசத்தை காட்டுறாங்களே, மேஜையில இருந்து விழுந்தது போதும்னு சொல்றாங்களே. அம்மா, உன் விசுவாசம் ரட்சித்தது, நீ வீட்டுக்கு போ, உன் மகள் என்ன ஆயிடுச்சு, சுகம் பெற்று விட்டாள். விசுவாசம். அடுத்தது பாருங்க, இதே மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனம் 5, 6ல இன்னொரு சம்பவம் இருக்கு, பியூட்டிஃபுல்லான ஒரு சம்பவம். அப்போ நூற்றுக்கு அதிபதி என்ன பண்றாருன்னு இயேசு கிறிஸ்துக்கு ஆப்போசிட்டா நிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, எங்க வீட்டுல என் வேலைக்காரன் கொடிய நோயினால வேதனைப்படுகிறான், கொடிய நோய், எப்படியாச்சும் சுகப்படுத்துங்க அப்படின்னு நூற்றுக்கு அதிபதி ரொம்ப கெஞ்சி கேட்கிறார் இயேசு கிறிஸ்து கிட்ட. அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் சொஸ்தமாக்குறேன், கவலைப்படாதப்பா நூற்றுக்கு அதிபதி, நான் கவலைப்படாத, நான் சொஸ்தமாக்குறேன். அதுக்கு அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றாரு தெரியுங்களா? அதுதான் ஹைலைட். என்ன சொல்றாரு பாருங்க, வசனம் வாசிங்க சகோதரி. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அழகா சொல்றாரு, ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கு வர்றதா, அதுக்கு நான் பாத்திரவானே கிடையாது, நீங்க பரிசுத்தவான், நான் பாத்திரவானே கிடையாது. நீங்க இங்க சொல்லுங்க, அங்க வேலைக்காரன் சுகமாவான். இங்க ஒரு ஆச்சரியம். இதை கேட்டு இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டு விட்டார். இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு பாருங்க, மத்தேயு 8:10ல தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, பின்னாடி நிறைய பேர் வராங்கல்ல, சீசர் எல்லாரும் வராங்கல்ல, பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க, விசுவாசம் இல்ல. புறஜாதி ஜனங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, மேஜையில இருந்துதான் கீழே விழுகுது, ஆனா விசுவாசமா இருக்கிறாங்க. ஆனாலும் அப்பப்ப நாய் நக்கிட்டு போகுது. ஏற்கனவே சொன்னேன், அந்த நாய் யாருன்னு உங்களுக்கு பின்னாடி வர ஸ்லைட்ல நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அப்ப அங்க வசனத்தை மென்ஷன் பண்ணல. இப்ப சொல்றேன், அந்த நாய் யார் அப்படிங்கிறது வசனத்தின் வாயிலாக வாசிக்கலாம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் வசனம் 10, 11. ஏசாயா 56ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். அவனுடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர். அப்ப காவல்காரர் யாரு சகோதரி? அப்பப்ப நம்ம பிரேக் பண்ணி நான் போலாங்க. அவனுடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர். ஒரு வாட்ச்மேனுக்கு எது நல்லா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஆரோக்கியமா இருக்கிறதை காட்டிலும் வாட்ச்மேனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 கண்ணு. ஆனா இவங்களுடைய காவல்காரர் எப்படி இருக்காங்களாமா? குருடர். குருடனை கொண்டு போய் வாட்ச்மேனா பாவிச்சா அவன் எதையும் வாட்ச் பண்ணுவான்? யோசிச்சு பாருங்க. வாட்ச்மேனுக்கு குருடனா இருந்தா அவர் எதையும் வாட்ச் பண்ணுவான். ஆனா அவங்களோட காவல்காரர் அப்படித்தான் இருக்கிறாங்க. அடுத்தது அவங்க காவல்காரர் யாரு? வாசிங்க. அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். அவர்கள் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க சிஸ்டர், மன்னிச்சுங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், வெயிட் பண்ணி போவோம். அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத
ஊமையான நாய்கள். இந்த நாய் தான் வந்து நக்குது. புரிஞ்சுங்களா? நாயோட ஸ்பெஷலே என்னன்னு பாத்தீங்கன்னா, குலைக்க வேணும். அந்நியர்கள் யாராச்சும் வந்தா அதோட இதுல குலைக்க வேணும். ஒரு நாய் அதுக்குதான் வீட்டுல வந்து கட்டி வச்சிருக்காங்க. திருடர்கள், அந்நியர்கள், தெரியாதவர்கள் யாராச்சும் வந்தா என்ன பண்ணணும்னா குலைக்க வேணும். யோசிச்சு பாருங்களேன், 15 திருட வரான் வீட்டுக்கு. நம்ம நாய் அதை பார்த்துட்டு உம்முன்னு படுத்துட்டு இருந்துச்சுன்னா அது நாயே கிடையாது, அதுக்கு அழுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தெரியுங்களா? கொண்டு போய் வெளியே விட்டுறலாம். நாய் என்றால் குலைக்க வேண்டும், வாட்ச்மேன் என்றால் கண்ணு வேணும். ஆனா இன்னைக்கு புறஜாதிகளை தவறான போதனை மூலியமாக என்ன பண்றாங்க, வழி நடத்துறாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லல, யாரும் வந்து சங்கடப்படாதீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லல. யார் தவறான போதனை பிரசங்கிக்கிறாங்களோ அவங்களதான் சொல்றேன். யார் தவறான போதனைகளை பிரசங்கிக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, கண்ணு தெரியாத வாட்ச்மேன், குலைக்காத நாய்கள். அடுத்தது பாருங்க, எப்படிப்பட்டவர்களாமா? இன்னொரு இது கூட பரவாயில்ல, இது பாருங்க இன்னும் அது நல்லா இருக்கு. வாசிங்க சகோதரி. தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்கிறவர்கள் நித்திரை பிரியர். எப்படி? தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர். தூக்கத்திலே வளருவாங்க பாத்தீங்களா? ஏதோ ஒண்ணு வளருது, ஏதோ ஒரு வளருது தூக்க மயக்கமா. நாளைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதுக்கு? அதெல்லாம் தெரியாது, சொல்லி சொல்லி பழகிறவங்களுக்கு. படுத்துக் கொள்ளுங்கள் நித்திரை பிரியர். அடுத்தது பாருங்க, இன்னும் நல்லா இருக்கு. வாசிங்க சகோதரி. திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், இது பாருங்க, பகுத்தறிவு திருப்தி. இல்லாத. இருங்க சகோதரி, மன்னிச்சுங்க. திருப்தி அடையாமல் இருக்கும். ஆன்லைனால இந்த கன்ஃபியூஷன் இருக்கு, மன்னிச்சுங்க. திருப்தி அடையாமல் இருக்கும் பெரும் வயிற்று நாய்கள். எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. காலேஜ் கட்டினாலும் பத்தாது, ஸ்கூல் கட்டினாலும் பத்தாது, பெரிய பெரிய சர்ச்சஸ் கட்டினாலும் பத்தாது, பெரிய காணிக்கைகள் வந்தாலும் பத்தாது, எதுவுமே பத்தாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். ஆனா வேலைக்கு போக மாட்டாங்க. பகுத்தறிவில்லாத மேய்ப்பர் அவர்கள் ஒருவனும் தன் தன் வழியும் அவனவன் தன் தன் மூளையிலிருந்து, பைபிள் இருந்து இல்ல, மூளையிலிருந்து தன் தன் பொழுவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். சின்ன வயசுல இருந்தே கதை சொல்லி நமக்கு பழகிட்டாங்க. கதை சொன்னாதான் ஜனங்களை இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க. சரிங்களா? அது வந்து பழகிட்டாங்க. சத்தியம் சொல்றது போல கதை சொல்ல பழகிட்டாங்க. இதுதான் யாருன்னு பார்த்தோன்னா அந்த நாய்கள். ஒரு சமயத்துல 2 பேருக்கும் மரணம் அடைச்சிட்டாங்க. ஐஸ்வர்யவானும் மரணம் அடைச்சிட்டாங்க, ஏழை லாசரும் மரணம் அடைச்சிட்டாங்க. அப்ப என்னாச்சு? இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? இந்த இயேசு கிறிஸ்து அதுதான் யோவான் ஸ்நானகன்ல இருந்து பலவந்தமாய் தானே யாருக்கு? புறஜாதி ஜனங்களுக்கு போச்சு. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசனத்தையும் முடிச்சுட்டு பரலோக வாய்ப்பை யார் ஓபன் பண்ணி விடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில. அப்ப சிலுவையில மறிப்பதற்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, மத்திய 23ஆம் அதிகாரம் வசனம் 37, 38ல, கோழி தன் குஞ்சுகளை தன் சேட்டியின் கீழே பாதுகாத்துள்ள வண்ணமாக எத்தனையோ தடவை உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன், உங்களுக்கு மனசு இல்லை, அதனால உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், நீங்க அழிஞ்சு போயிருவீங்க அப்படின்ட்டார். ஐஸ்வர்யமான இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அழிவு வந்துவிடும் இயேசு கிறிஸ்துவை கிளியரா சொல்லிட்டார். சரிங்களா? அப்போ அந்த பரலோக வாய்ப்பை எப்படி இயேசு கிறிஸ்து ஓபன் பண்றார் பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல் 20. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாக்கி இருக்கிறபடினாலும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக எல்லாரும் பரலோகம் போற வாய்ப்பை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து கிளியரா சொல்லிட்டார், இதோ உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும். யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் தெளிவா இருக்கு பாருங்க. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கு தான் தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. இஸ்ரேல் ஜனங்களே, யூத ஜனங்களே, நீங்கள் அதை தள்ளிவிட்டபடினால்
இதோ நாங்கள் புறஜாதியிடத்தில் போகிறோம். பாருங்க, புறஜாதி இடத்துல போறாங்க. அப்போ புறஜாதிகளுக்கென்று ஒரு அப்போஸ்தலன் இருக்கிறார் என்றால் அது வேற யாருமே கிடையாது, அப்போஸ்தலனாகிய பவுல். அப்ப புறஜாதியர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களை விசுவாசித்தார்கள். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு, புறஜாதி ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. இப்ப உங்களுக்கு கேள்வி வரும், அப்ப பரலோகத்துல எப்படி அப்படின்னா, பரலோக வாய்ப்பு யார் பெற்றுக் கொள்கிறார்கள் தெரியுங்களா? அங்க யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அதான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28, 29 சொல்லுங்க. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்கு தத்தத்தின் சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள். ஏன்னா நீங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கண்டினியூஸ் சப்ஜெக்ட்லயே ஆஹ் 2ஆம் உலகத்துல சப்ஜெக்ட்ல கேட்டிருப்போம். ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், உன் சந்ததிக்குள் அப்படின்னு சொல்றாரு. உன் சந்ததிக்குள். அப்ப அவன் சந்ததி யாரு அப்படின்னு பார்க்கும், ஒண்ணு வானத்து நட்சத்திரம், ஒண்ணு கடற்கரை மணல். புரியுங்களா? அதுக்கப்புறம் இந்த வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் வந்தாதான் மற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். அப்ப வானத்து நட்சத்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமின் சந்ததி தான். நம்ம எப்படி ஆபிரகாமின் சந்ததியாக வருகிறோம்? விசுவாசத்தின் படியாக. புறஜாதிகள் எங்க போயிருச்சாங்க? அந்த பரலோக வாய்ப்பை பெற்றுக்கொண்டாங்களா? எப்படி அந்த ஏழை லாசரு மாதிரி? அதே ஐஸ்வர்வான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது கிபி 70ல இஸ்ரேல் ஜனங்களை தீத்துராயின் வந்து அடிச்சு நொறுக்கி தேசத்தையே தீயிட்டு என்ன பண்ணிட்டான்னா குளிச்சு. இதுல ஹிஸ்டரியில லிட்டரா நடந்த சம்பவம். கிபி 70ல சிதறி போனவங்க தான் உலகம் எங்கும் சிதறி போயிட்டாங்க. அவங்களுக்கு தேசமே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சமா ஃபார்ம் ஆனாங்க. அப்பதான் ஹிட்லர் வந்து அடி அடி நடிச்சு 60 லட்சம் யூதர்களுக்கு மேல கொன்று குவிச்சிட்டாரு. உலகமே நடுங்குச்சு. யாருப்பா இது, யூத ஜனங்கள் இப்படி போட்டு அடிக்கிறாங்க. இன்றைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் அடி வாங்கிட்டு தான் இருக்கு. அடி வாங்கிட்டு இருக்காங்க, பிரச்சனையில தான் இருக்கிறாங்க. காரணம் என்ன? இஸ்ரேல் பாலஸ்தீன். அவங்க ஒரு தேசமே இப்ப இல்லாம போச்சு. காரணம் என்ன? இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் சொன்னது யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்காக தேசம் ஒண்ணுமில்லாம போயிருந்து நினைச்சுக்காதீங்க. அவரே சொல்லியிருக்கிறார், நான் இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்பித்து கட்டுவேன். அது பின்னாடி வருகின்ற பாடங்களை நம்ம பார்ப்போம். அப்ப அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுனா நிறைவேறிச்சு. இப்பதான் அந்த ஐஸ்வர்வான் சொல்றார், சரி சரி ஆபிரகாம்கிட்ட, சரி சரி எனக்கு தண்ணி கொடுக்க வேண்டாம், என் சகோதரர்கள் 5 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காச்சும் போய் என்ன பண்ணுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப யார் இந்த 5 சகோதரர்கள்? இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கலாம். இந்த 5 அப்படிங்கறது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல டிவைடட் கிங்டம் இருந்துச்சு, நார்தர்ன் அண்ட் சதர்ன். சதர்ன் கிங்டம் யாருன்னு பார்க்கும்போது அதுதான் யூதா தேசம் சொல்லுவாங்க. இந்த யூதா தேசத்துல 2 கோத்திரம் இருக்கு, ஒன்னு யூதா, ஒன்னு பெஞ்சமின். நல்லா பாருங்க, யூதா தேசத்துக்குள்ள 2 கோத்திரம். அது 2 கோத்திரத்தை என்னவா சொல்லுவாங்க? ஒரே தேசம், யூதா தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் தேசத்துல எத்தனை பேருங்கன்னா 10 கோத்திரம் இருக்கு. அது என்ன சொல்லுவாங்கன்னா 5. அப்போ 1க்குள்ள 2, 5க்குள்ள 10. அப்ப 10 + 2 12, 12 கோத்திரம். அப்போ இது எதை அடையாளப்படுத்து தெரியுங்களா? நான் தான் வந்து இப்படி தப்பு பண்ணி மாட்டிட்டேன், இன்னும் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்களே இஸ்ரேல் ஜனங்கள், அவங்களுக்காச்சும் போய் சொல்லுங்கன்னு கேட்கும் போது அதுக்குதான் ஆபிரகாம் சொல்றாரு, அவங்களுக்கு எல்லாம் யாரு போதும்? மோசே சொன்னது, நியாயப்பிரமாணம் சொன்னதே போதும். இங்கிருந்து ஒருத்தர் போய் சொன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பரலோகங்கிற ஒரு வாய்ப்பை யார் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அதே பரலோகம் என்ற ஒரு வாய்ப்பை யார் பற்றி கொண்டார்கள் அப்படின்னா ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களா இருக்கிற புறஜாதி ஜனங்கள். தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு புறஜாதி ஜனங்களை ஆசீர்வதித்து பரலோகம் என்ற வாய்ப்பை இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தின் வழியாகவும் அவன் ரத்தத்தின் வழியாகவும் அந்த மேலான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறாரே தவிர
இங்க இறந்து போனவங்க பேசின மாதிரியோ, இல்ல மரித்தோர் பேசின மாதிரியோ, ஆபிரகாம் பேசின மாதிரியோ, இல்ல லாசரு பேசுற மாதிரியோ இல்லை. இது ஒரு உவமை. இந்த உவமைக்குள்ள இவ்வளோ பெரிய பரலோக ராஜ்யத்தை ரகசிய தேவன் நமக்காக மறைத்து வைத்தார். இன்றைய நாள் அவர் என்ன பண்ணிட்டார்னா வெளிப்படுத்தி விட்டார். அப்போ மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பை பெற்றவர்கள் புறஜாதி ஜனங்கள். மேலான ஆசீர்வாதத்தை வாய்ப்பை இழந்தவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள். எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஊமை, எவ்வளவு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு ஒரு காரியத்தை சத்தியத்தின் வாயிலாக தேவன் கொடுத்திருக்காரு பாருங்க. சத்தியத்தை நாம் இப்படி தியானித்தால் தேவன் ஒரு சரியான ஒரு பாதையை நமக்கு காட்டி அந்த பாதையை நிச்சயமாக என்ன பண்ணுனா பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அன்பான சகோதர சொல்லி சரி, இவ்வளவு நேரம் இதெல்லாம் பார்த்துட்டோம். நரகம் நரகம்னு சொல்லி பார்த்தோமே, நரகத்துல யார் இருப்பா? நரகத்துக்கு ஓனர் யாரு? அங்க வடச்சட்டுமா, தீ எரியுமா, அந்த எண்ணெயில போட்டு பொரிச்சு பொரிச்சு எடுப்பாங்களா? அப்ப யார் நரகத்துக்கு போவாங்க? பாவம் செய்தவர் தானே போவாங்க. அப்ப நரகத்துக்கு யாரு ஓனர், யாரு அதிகாரின்னு பார்க்கும்போது சாத்தான். அப்ப சாத்தான ஹெல்ப் பண்ணா நரகத்துக்கு போயிடலாமா? அப்படி எப்படிங்க? அப்ப இந்த நரகம் எங்க இருக்கு? பரலோகத்திலேயா? பரலோகம் சொல்ல முடியாது. வானத்திலேயா, பூமியிலேயா, அடியிலேயா, நரகத்துல யார் யார் இருப்பாங்க? இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய வருதுல்ல. ஏன்னா பைபிளும் நரகத்தை குறிச்செல்லாம் பேசப்பட்டிருக்குல்ல. ஆனா ஒரு விஷயம் கிளியரா கண்டுபிடிச்சிட்டோம். இயேசு கிறிஸ்து வந்து எழுப்புற வரைக்கும் எல்லாரும் மரிச்ச கண்டிஷன்ல தான் இருப்பாங்க. அப்படி என்றால் நரகத்தை குறிச்சு வேதம் என்ன சொல்லுது? அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும்ல. அதை தெரிந்து கொள்ள நம்ம என்ன செய்யலாம்னா, வருகின்ற வாரத்துல அடுத்த கிளாஸ்ல நரகத்தை குறிச்சு நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்கலாங்க. தேவன் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென்.